ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மதுரை ஸ்பெஷல் கொத்து பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொத்து பரோட்டா ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ரெசிபி. இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ் கூட ஆகாது. ஈஸியாக வீட்டிலேயே ஸ்ட்ரீட் ஸ்டைலில் செஞ்சிடலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பரோட்டா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் பரோட்டா நீங்களே ரெடி பண்ணி செஞ்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை கடையில் பரோட்டா மட்டும் தனியாக வாங்கிட்டு ரெடி பண்ணாலும் ஓகே. நீங்கள் எப்படி ரெடி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். சின்ன சின்னதாக நீங்கள் ஆல்ரெடி பிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கொத்தி விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பிச்சு போட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. நீங்கள் பரோட்டா எத்தனை எடுக்கிறீங்களோ அத்தனை முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 பரோட்டா எடுத்ததுனால நான் 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதான் கரெக்டான ரேஷியோ. இதே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையெல்லாம் நல்லா உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் டைரெக்டாக கல்லில் போட்டு பீட் பண்ணோன்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி தனியாக பீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக பரோட்டாலே உடச்சி ஊற்றி கரெக்டாக ரெடி பண்ண முடியும்னா நீங்கள் அப்படியே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் 1லேருந்து 2 பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2லேருந்து 3 ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி. அதுக்கப்புறம் தக்காளி, நான் பெரிய சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக. இது எல்லாமே நல்லா வதங்கின பின்னாடி பரோட்டா சால்னா 3 கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நிறையா வேணும்னா நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த முட்டை நல்லா சால்னாவோட மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. இந்த டைமில் நம்ம பிச்சு போட்ட பரோட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சால்னா முட்டை எல்லாமே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும் பரோட்டாவோட. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தோசை கல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டா அதில் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஒரு டம்ளரை வச்சு நல்லா இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட டம்ளர் நல்லா ஷார்ப்பாக இல்லைன்னா கரண்டியை வச்சு கூட நீங்கள் நல்லா கொத்தி விட்டுக்கலாம். நல்லா கெட்டியான நல்லா ஷார்ப்பான கரண்டியை வச்சு நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பரோட்டா நல்லா சின்ன சின்னதாக பொடிசாயிடணும். நம்ம புர்ஜி எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி நல்லா பொடிசாயிடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு. நீங்கள் கொத்து பரோட்டாவை டைரெக்டாக கல்லில் போட்டுட்டு அதில் வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணியும் செய்யலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு பேனில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கல்லில் போட்டு நல்லா கொத்தி விடலாம். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சிந்தாமல் ரெடி பண்ணலாம். மொத்தமாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் சிந்துற மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மதுரை ஸ்பெஷல் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.